ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ் ஃப்ரம் விது அகாடமி கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி. நம்ம இன்னையோட டாபிக் என்னன்னா ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரைன்ஸ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஹாலஜனேட்டட் காம்பவுண்ட் கண்டெயின் ஒன் ஆர் மோர் ஹாலஜன் ஆட்டம். சார் ஹாலஜன் ஆட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹாலஜன்றது நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு பிரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து குரூப் 17 உடைய ஃபேமிலி. குரூப் 17th குரூப். ஹாலஜன் என்ன சொல்றாங்க? 17th குரூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்னா குளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கேன் சேர்ந்ததான் வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாலஜன்ஸ். இந்த ஹாலஜன் கூட யாரு சேர்க்கிறாங்க அப்படின்னா அல்கேன் வந்து சேர்க்கிறாங்க. ஸோ அல்கேன் என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அல்கேன்றது வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அல்கேன்றது என்னது? ஹைட்ரோ கார்பன். அப்போ ஹைட்ரோ கார்பன் வந்து இந்த இடத்துல எப்படி சார் காம்பினேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா CH4 நம்ம சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றோம். ரீப்ளேஸ் பண்ணா CH3 வருது. அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஹாலஜனை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டு ஃப்ளூரின் அண்ட் CH3 இது பேர் தானே சொல்றாங்க அப்படின்னா ஹாலோ அல்கேன். இதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன வரும் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் வந்து ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரைன்ஸ் வந்து நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணலாம். இது எப்படி கிளாசிபிகேஷன் பண்றாங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரைன்ஸ் கண்டைன்ஸ். இது எப்படி என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு விதமா நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். எப்படி சார் செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3CH bond, காம்பவுண்ட் கண்டெய்னிங் sp2CX bond. sp3 அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஷேப் வரும். sp2 அப்படின்னா என்ன பண்ண எனக்கு ட்ரைகோனல் பிளானர் ஷேப் வரும். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க ட்ரைகோனல் பிளானர். ஃபர்ஸ்ட் sp3CX bond இது எப்படி சார் அப்படின்னா அல்கைல் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம் CH3X இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். இது ஓகே. அடுத்து அல்லைலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லைலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. அல்லைல் அப்படின்னு சொல்லும் போது CH என்ன வந்திருக்கு CH3 CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 Br, அதாவது ஆல்பா பொசிஷன் Brக்கு அட்ஜசன்ட் இருக்கிற கார்பன் ஆல்பா பொசிஷன், அது அட்ஜசன்ட் இருக்கிற கார்பன் பீட்டா பொசிஷன். ஸோ பீட்டா பொசிஷன் ஒரு டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆனா அது பேர் என்ன சொல்றாங்க அல்லைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லைல் காம்பவுண்ட் வந்து என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் அப்படின்னா நம்ம எப்பவுமே யாரை பார்ப்போம் அப்படின்னா ஆல்பா கார்பன் தான் பார்ப்போம். அப்போ ஆல்பா கார்பன் தான் கொடுத்துருக்காங்க sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேங்களா? ஆல்பா கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சிலிக் ஹாலைட்ஸ். பென்சிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னா பென்சின் ரிங் கொடுத்துட்டு அதுக்கு மேல என்ன பண்ணும் ஒரு CH கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு Br கொடுக்கும் போது ஸோ பென்சின் ரிங்னா உங்களுக்கு தெரிஞ்சது sp2ன்னு. ஆனா பென்சின் ரிங் மேல என்ன பண்ணிருக்கு ஒரு CH கொடுத்துட்டு Br கொடுத்துட்டா இந்த Br பக்கத்துல இருக்கிற ஆல்பா கார்பன் தான் என்ன பண்ண நம்ம sp3 ஹைபிரிடைசேஷன் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அடுத்த ஃபார்மேட் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா காம்பவுண்ட் கண்டெய்னிங் sp2CH bond அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினைலிக் ஆலைட்ஸ். வினைல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் CH3. ஓகேங்களா? CH டபுள் பாண்ட் CHBr அப்படின்னு அர்த்தம். இதுல ஆல்பா கார்பன் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பீட்டா கார்பன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்பா கார்பன்லயே என்ன இருக்கு டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆனா அந்த காம்பவுண்ட் பேர் என்ன சொல்றாங்க வினைல் ஆலைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அரைல் ஆலைட்ஸ். அரைல் ஆலைட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா ஒரு பென்சின் ரிங் என்ன பண்ணோம் நம்ம பென்சின் ரிங் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எனக்கு Br சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணிருக்கு இதனுடைய ஹைபிரிடைசேஷன் இந்த பென்சினோட ஹைபிரிடைசேஷன் சொல்றாங்க sp2. ஏன்னா பென்சின் ரிங் இன்னொரு பேர் என்னன்னா அரைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன் sp3 டைப் sp2 டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நாமன் கல்ச்சர். நாமன் கல்ச்சர் என்ன சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு நேம் வைக்கணும். ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாமே நேம் வைக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் நேம் தெரிஞ்சாதான் அவருடைய குவாலிட்டி வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா CH3 CH2 CHCl CH3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், இது என்ன பண்ணிக்கலாம் ஃபோர்த் கார்பன். ஸோ செகண்ட் கார்பன் என்ன இருக்கு அப்படின்னா Cl பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப செகண்ட் கார்பன்ல Cl பிரசன்ட் ஆயிருக்கு என்ன சொல்லிக்கலாம் 2-chloro-butane அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து இது இப்படியே சொல்லிக்கலாம் காமன் நேம்ல சொல்லலாம் செகண்டரி பியூட்டைல் குளோரைட். அடுத்து இது என்ன சார் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு கார்பனை சுத்தி என்ன பண்ணிருக்க 3 CH3 கம்பைன் ஆயிருக்கும் போது அது பேர் வந்து என்ன சொல்றாங்க நியோ பென்டைல் புரோமைட். இல்ல அப்படின்னா
1 bromo 2,2 dimethyl propane அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி சார் பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா C போட்டு Br அதை சுத்தி என்ன பண்ணிக்கலாம் CH3 and CH3 கீழே என்ன பண்ணிக்கலாம் CH3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 கார்பன் என்ன பண்ணிருக்கேன் நம்பர் 1, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் 2, அடுத்து பார்த்தா அப்படின்னா நம்பர் 3. சோ செகண்ட் கார்பன் என்ன பண்ணிருக்கு ப்ரோமோ பிரசன்ட் ஆயிருக்கு, அப்போ 2 ப்ரோமோ. செகண்ட் கார்பன் என்ன பண்ணிருக்கு நம்பர் போடாத கார்பன் CH3 பிரசன்ட் ஆயிருக்கு 2 மெத்தில். டோட்டலி ஸ்ட்ரைட் லைன் வந்து பார்த்தா அப்படின்னா 3 கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு, அதனால புரோபேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்பா கார்பன்லயே எனக்கு என்ன பண்ணும் டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆனா அது பேர் என்ன சொல்றாங்க பினைல் குளோரைட். சோ இதெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னா குளோரோ ஈத்தீன் அப்படின்றத பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அல்லைல் புரோமைடு அப்படின்னா 1 and B பீட்டா போர்ஷன் என்ன பண்ணிருக்கணும் டபுள் பாண்ட் இருக்கணும், அப்படி இருந்தா அல்லைல் புரோமைடு சொல்றாங்க. 3 bromo propene அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்த்தோ போர்ஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க CH3 and Cl இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆர்டர் பார்க்கும்போது CH3 தான் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்ல வரும், அப்புறமா தான் Cl வரும். அப்ப இவர் என்ன பண்ணிக்கலாம் மேஜர் ரோலா எடுத்துக்கலாம். இவர் வந்து என்ன பண்ணும் ஆர்த்தோ போர்ஷன் வந்து Cl பிரசன்ட் ஆயிருக்க மாதிரி பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்த்தோ குளோரோ டொலுவின் எடுத்துக்கலாம், இல்ல 1 குளோரோ டைமெத்தில் பென்சின் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து CH2 Cl சொல்றாங்க அப்படின்னா பென்சின் கொடுத்து CH2 கொடுத்தா அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பென்சைல் அப்படின்னு சொல்றாங்க குளோரைட், பென்சைல் குளோரைட். இல்ல அப்படின்னா குளோரோ பினைல் ஈத்தேன் தனித்தனியா என்ன பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம். CH2 Cl2 னா மெத்திலின் குளோரைடு சொல்லிக்கலாம், இல்ல டைகுளோரோ ஈத்தேன் சொல்லிக்கலாம். குளோரோஃபார்ம் இது பேர் என்ன பண்ணும் குளோரோஃபார்ம் சொல்றாங்க, இல்ல ட்ரைகுளோரோ இதுல 3 குளோரின் இருக்கு இல்லையா ட்ரைகுளோரோ மீத்தேன் சொல்லிக்கலாம். அப்ப இதுதான் இது புரோம்போஃபார்ம் சொல்லுவாங்க, இல்ல ட்ரைப்ரோம்போ என்ன பண்ணிக்கலாம் மீத்தேன் சொல்லிக்கலாம். CCl4 கார்பன் டெட்ராகுளோரைடு இல்ல டெட்ராகுளோரைடு மீத்தேன் சொல்லிக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க CH3 CH2 F கொடுத்திருக்காங்க, N ப்ரோபைல் குளோரைட் சொல்லிக்கலாம், இல்ல 1 குளோரோ ப்ரோபேன் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹாலஜன் ஆட்டம் ஒண்ணு மட்டும் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அது 3 சொல்றாங்க, இல்ல சார் 2 பிரசன்ட் ஆயிருக்குன்னா டை சொல்றாங்க, இல்ல 3 பிரசன்ட் ஆனா என்ன சொல்றாங்க டை ஹாலோ அல்கேன் சொல்றாங்க. இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஹாலோ அல்கேன்ல 3 வெரைட்டிஸ் கொடுத்திருக்காங்க, மோனோ டை அண்ட் ட்ரை. அதே மாதிரி அரைல என்ன பண்றாங்க அப்படின்னா அரைல உங்களுக்கு பென்சீன் ரிங் தெரியும். சோ அரைல என்ன பண்றாங்க மோனோ டை ட்ரை அப்படின்ற என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரைன்ஸ் சொல்லிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட என்ன பண்றோம் நம்ம இங்க பாக்குறதால பிங்கிள்ஸ்டன் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. பிங்கிள்ஸ்டன் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா CH3 CH2 Br வந்து Na கூட என்ன பண்ணிருக்கு ஆக்சுவலி வந்து அது Ni தான் கேபிட்டல் I. சரிங்களா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மைனஸ் இது என்ன பண்ணும் பிளஸ். சோ பாண்ட் ரியாக்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் பாண்ட் பிரேக்கிங் ஆகும், ப்ரொடக்ட் பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இது Na பிளஸ் இது என்ன பண்ணிக்கலாம் I மைனஸ் சொல்லிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் என்னன்னா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் யாரை கேப்சர் பண்ணும் அப்படின்னா Na கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னா இது NaPr என்ன பண்ணும் வெளியே வந்துரும். ஓகேங்களா. NaPr வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடலாம். ரிமைனிங் இருக்கிற அந்த CH2 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா NaI என்ன பண்ணும் ஃபார்மேட்டா போயிட்டு CH3 CH2 I என்ன பண்ணலாம் அயோடோ ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இது என்ன பாக்குறது என்ன சார் இது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஹாலோ அல்கேன் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், ஆனா இங்கேயும் ஹாலஜன் தான் இருக்கு இங்கேயும் ஹாலஜன் தான் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது பேர் என்ன சொல்றாங்க ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஓகேங்களா. அதுல ஒன் ஆஃப் தானே சொல்றாங்க பிங்கல்ஸ்டீன் சொல்றாங்க. செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டார்சன் ஆலஜனேஷன் ரியாக்ஷன். இப்ப டார்சன் ஆலஜனேஷன் ரியாக்ஷன் யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா SO தயோனைல் குளோரைட். இது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தயோனைல் குளோரைட். அப்ப தயோனைல் குளோரைடை எடுத்துக்கிட்டு யார் கூட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா எத்தனால் கூட ரியாக்ட் பண்றோம். பாண்ட் எப்படி பிரேக் ஆகும் சார் பாண்டை இப்படி உரைக்கிறோம். ஒரு குளோரினுக்கு வந்து என்ன பண்ணும் ஒரு -1, 2 குளோரின் அப்படின்னா 2 மைனஸ் சொல்றோம். அப்ப இந்த சல்பர் என்ன பண்ணும் 2 பிளஸ் பாண்ட் பிரேக் ஆகும். அப்ப இங்க இது 2 பிளஸ் போகும்போது 2 குளோரின் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ண 2 பிளஸ் நான் பிரசன்ட் பண்ணும். அப்ப இந்த கார்பன் பிளஸ் இந்த கார்பன் பிளஸ் பாண்ட் பிரேக் ஆகுது. இங்க இருக்கிற பாண்ட்லாம் செப்பரேட் ஆகும்போது இந்த ஆக்சிஜனுக்கு என்ன ஆகுது 2 மைனஸ் வருது. சோ இந்த 2 மைனஸ் யார் கூட சைன் பண்ணலாம் இந்த 2 பிளஸ் கூட ஜாயின் பண்ண உடனே SO2 ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற H பிளஸ் வந்து ஒரு Cl கூட தான் கேப்சர் பண்ணும், HCl ஃபார்மேட் என்ன பண்ணுது ஃபார்ம் ஆகுது. இங்க இருக்கிற CH2 என்ன பண்ணிருக்கு இன்னொரு Cl கூட கம்பைன் ஆகும்போது CH2 குளோரோ ஈத்தேனா மாறுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எத்தனால குளோரோ ஈத்தேனா மாத்தணும் அப்படின்னா SO தயோனைல் குளோரைடு என்ன பண்ணோம் ரிடின் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டலிஸ்டா கொடுக்கும்போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் குளோரினேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. இந்த குளோரினேஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா இது பேர் வந்து மீத்தேன். மீத்தேன் என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கைன் சிஸ்டத்தை கண்டினியூஸா குளோரினேஷன் பண்ணா ஹைட்ரஜனை எலிமினேஷன் பண்ணுவோம். இதான் கான்செப்ட். அப்ப CH4 இது பேர் என்ன சொல்றாங்கன்னா மீத்தேன். குளோரின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா குளோரின் 2 குளோரின் நம்ம எடுத்துக்கும் ஒரு குளோரின் மைனஸ் ஒரு குளோரின் என்ன பண்ணும் பிளஸ் ஆயிருக்கும். இதுல என்ன பண்ணும் அப்படின்னா CH4 இருக்கு இல்லையா 1 CH3 எடுத்துட்டு 1 என்ன பண்ணும் ஒரு ஹைட்ரஜன் நம்ம வெளியே எடுத்தோம்னா இது பிளஸ்ஸா இருக்கும் இது மைனஸா இருக்கும். சோ இந்த H பிளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Cl மைனஸ் கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கு. ரிமைனிங் இருக்கிற அந்த CH3 மைனஸ் என்ன பண்ணிருக்கு இந்த Cl
கேப்சர் பண்ணிட்டு குளோரோமீத்தேனா ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் அடிஷனலா பண்ற மறுபடியும் குளோரினேஷன் பண்ணும்போது இங்க இருக்கிற ஒரு Cl வெளியே வந்துட்டு ஒரு Cl போய் அட்டாச் ஆகும்போது Cl2 மாறுது. அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டைக்ளோரோ மீத்தேன் சொல்றாங்க. அடிஷனலா என்ன பண்றோம், Cl2 ஆட் பண்றோம். Cl2 ஆட் பண்ண உடனே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு HCl வெளியே வந்துட்டு ஒரு Cl ஆட் ஆகுது, குளோரோஃபார்மா மாறுது. மறுபடியும் Cl2 ஆட் பண்ண உடனே எப்படி இருக்கு, டெட்ராக்ளோரைடா வந்திருக்கு, கார்பன் டெட்ராக்ளோரைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோரினேஷன். ஓகேங்களா, இதுவும் பிரிப்பரேஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். அன்னது இப்ப பிரிப்பரேஷன் ஆஃப் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹாலோ அரைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாலோ அரைன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரம் பென்சின் குளோரினேஷன் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஹாலோ அரைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்க சான்மயர் அண்ட் கேட்டமைன் ரியாக்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அனிலின். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனிலின். இங்க என்ன எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா Na2 பிளஸ் HCl கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ரூம் டெம்பரேச்சர் என்ன பண்ணிருக்கோம், நம்ம இதை கேரி அவுட் பண்றோம். கேரி அவுட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரக்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா எப்படி இது பாண்ட் பிரேக் ஆகுது நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணிருக்கேன் -2, 2 ஆக்சிஜன் அப்படின்னா -4 வந்துரும். சோடியத்துடைய வேலன்ஸ் என்ன சொல்றாங்க +1. அப்ப என்ன பண்ணு ரிமைனிங் இருக்குது 3+ வச்சுக்கணும். இப்ப முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 2 கொடுத்துக்கணும், இது பிளஸ் இது மைனஸ் நம்ம பிரசன்ட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி சார் இங்க பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா 2+, இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் 2-. சோ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்க 2H+, இங்க 2H+, இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கு இங்க இருக்கக்கூடிய O கூட ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா 2H2 என்ன பண்ணும் அப்படின்னா எலிமினேட் ஆயிடும். ஓகேங்களா, 2H2 வந்து எனக்கு எலிமினேட் ஆயிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் பார்த்தா அப்படின்னா Na இங்க ஒரு Na இருக்கு, இங்க ஒரு Cl இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா பிளஸ் NaCl என்ன பண்ணும் எனக்கு ஃபார்ம் ஆயிடும். ரிமைனிங் வந்து இந்த Na+3 வந்து இந்த 2 கூட போயிடுச்சு அப்படின்னா இங்க 2 இருக்கு, இங்க 3+ இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க N2+. ஓகேங்களா, ஆக்சுவலி இது இப்படி எழுதக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா N2 பிளஸ் Cl மைனஸ் அப்படின்னு என்ன பண்ணிடணும், நம்ம பிரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, N2 பிளஸ் Cl மைனஸ். ஏன்னா இங்க Nக்கு 3+ இருக்கு, அந்த Nக்கு 2- இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா +1 வரும். ஆல்ரெடி Cl மைனஸ் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதுதான் பென்சீன் டைசல்ஃபைடு குளோரைடு நம்ம இங்க எழுதிருக்கோம். இது கூட என்ன பண்றோம் காப்பர் குப்ரிஸ் குளோரைடு எடுத்து நம்ம என்ன பண்றோம் HCl சேர்த்தோம் அப்படின்னா இந்த H+ இந்த Cl- கேப்சர் பண்ணி வெளியே போயிடும். N2 கேஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற Cl- என்ன பண்ணும் அந்த பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகும்போது எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோரோ பென்சீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது பிரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அரைன்ஸ். நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ், ஹாலோ அரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிருக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் சார் அப்படின்னா அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கு மேல இருந்து கீழே வரும்போது டிகிரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து CH3 CH2 இந்த பிரான்சஸ் வரும்போது என்ன பண்ண எனக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேங்களா, இங்க விட இங்க என்ன பண்ணும் பிரான்சஸ் வர வர என்ன பண்ணும் பாய்லிங் பாயிண்ட் வந்து டிகிரீஸ் ஆயிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மேல இந்த சைட்ல இருந்து என்ன பண்ணும் பாய்லிங் பாயிண்ட் வந்து ஆல்சோ டிகிரீசஸ். அடுத்து பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் டிகிரீசஸ், the size of halogen atom increases. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா size of halogen atom increases. இங்க இருந்து நம்ம என்ன பண்ணோம் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன சொல்றாங்க halogen atom இன்க்ரீஸ் ஆகும்போது டிகிரீஸ் ஆகுது. சைஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன பண்ண டிகிரீஸ் ஆகுது. எப்போ இங்க இருந்து வரும்போது என்ன பண்ணும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வரும். அயனுடைய ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும் டோட்டலா குறைஞ்சிரும். இது பிளஸா இருக்கும், இது மைனஸா இருக்கும், இது மைனஸா இருக்கும், இது என்ன பண்ணும் இங்க பிளஸா இருக்கும். ஏன் அப்படின்னா குளோரின் பொறுத்தவரை என்ன பண்ணும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் வந்து ரொம்ப அதிகம். அதனால அடுத்து வந்து டைபோல் மூமெண்ட் வந்து டிகிரீஸ் ஆகுது. எப்போ டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் வந்து என்ன பண்ணும் ஹாலஜன் ஆட்டம் வந்து டிகிரீஸ் ஆகும் போது என்ன பண்ணும் டிகிரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாலோ ஆல்கேன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலார் நேச்சர். ஏன் சார் அப்படின்னா H+ அண்ட் F- அப்படின்னா போலரைஸ் ஆகுது, அயன்ஸ் செப்பரேட் ஆகுது, அதனால என்ன பண்ணும் போலார் நேச்சர். இது வாட்டர்ல என்ன பண்ணும் இன்சாலிபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா do not hydrogen bond in with water அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி பார்த்தா அப்படின்னா Ri Rb Ri என்ன கொடுத்துருக்காங்க RCl Rf. டென்சிட்டி ஆர்டர் வந்து பார்த்தா அப்படின்னா இவனுக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இவனுன்றது என்ன பண்ணும் சைஸ் வந்து அதிகம் இல்லையா, அதனால அப்படி இருக்கு அதிகமா இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படின்னா கார்பன் இன்க்ரீஸ் ஆகும்போது கார்பனுடைய குவான்டிட்டி இங்க தான் அதிகமா இருக்கு. அப்ப டென்சிட்டி இங்க தான் பண்ண எனக்கு இன்னும் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் பார்த்தோம். அதுல என்ன பண்றோம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா SN1 ரியாக்ஷன். இப்போ SN1 ரியாக்ஷன் அப்படின்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா SN1 ரியாக்ஷன். இது எத்தனை ஸ்டெப் அப்படின்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ரேட் வந்து பார்த்தா அப்படின்னா யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா RX
ரியாக்ஷன் ஆனது அல்கைல் ஹாலைடை பொறுத்து இருக்கும். இது மெக்கானிசம் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டெர்ஷரி. ஓகேங்களா, எஸ்என் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், டெர்ஷரி தானே பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும். அப்புறமா தான் அல்லைல், அப்புறமா தான் பென்சைல், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் பிரைமரி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண எனக்கு CH3H அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், கார்போகேட்டைனை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, கார்போகேட்டைன் வந்து என்ன பண்ணும், நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்றதால ஃபர்ஸ்ட் கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆன பத்தி என்ன பண்ணும், நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகுது. அப்ப நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணிருக்கு, எனக்கு முன்னாடியே சப்ஸ்டிட் ஆயிருக்கு. அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இதுதான் நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இது நியூக்ளியோஃபைல், ஏன்னா இது மைனஸ் கேட்டகரி இல்ல. அப்ப நியூக்ளியோஃபைலை தூக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ற, நியூக்ளியோஃபைலை நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா, அதனால தான் சொல்றாங்க அப்படின்னா ஹாலஜன் குரூப் என்ன பண்ணிருக்கு, எலிமினேட் பண்ணிட்டு மறுபடியும் நியூக்ளியோஃபைலை ஆட் பண்றோம் இல்லையா, அதனால தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல என்ன பண்ணிருக்கேன், இங்க முன்னாடி எடுத்திருக்கேன், இங்க முன்னாடி ஆட் பண்றதால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பேர் என்ன சொல்றாங்க, ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா SN2 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. SN2 ரியாக்ஷன் அப்படின்னா சொல்றாங்கன்னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஹாலோரைட்ஸ் ஜெனரல் என்ன பண்ணும் அப்படின்னா அன்ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் SN2 வந்து ஸ்டெபிலிட்டி ஆறதால என்னன்னா ஸ்டெரிக் இன்டரன்ஸ் அதிகமா இருக்குதால. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஸ்டெப் ப்ராசஸ். யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா இது வந்து RX வந்து நியூக்ளியோஃபைலும் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணிருக்கு பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் சொல்றாங்க. CH2 அண்ட் பிரைமரி செகண்டரி என்ன பண்ணும் டெர்ஷரி. ஓகேங்களா, பிரைமரி தானே பண்ண மோஸ்ட் ஆஃப் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிஷன் வந்து நடக்கும். இது சால்வெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா போலார் போட்டிக் சால்வெண்ட் அப்படி என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து SN1க்கான ரியாக்ஷன்ஸ். SN2க்கான ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகேங்களா ரொம்ப சிம்பிளானதான். CH3 நம்ம என்ன பண்ணிக்கலாம் BRNA நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து யார் அட்டாச் பண்ண அது ஆக்சுவலி இது எப்படி மெக்கானிக்கலா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா CH என்ன பண்ணிக்கலாம் H இங்க என்ன பண்ணிக்கலாம் BRன்னு கொடுத்துக்கலாம். இது கூட யார சேர்க்கிறோம் அப்படின்னா OH மைனஸ் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து OH மைனஸ் H BR H ஒரு பிளானர் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு இன்டர்மீடியேட் என்ன பண்ணும் இது ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும் இதுல இருந்து OH BR எலிமினேட் ஆயிட்டு இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா OH CH இந்த ஃபார்மேட் கிடைக்குது. இது என்ன சார் அப்படின்னா எந்த இடத்துல PR எடுத்தோமோ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் நம்ம OH அட்டன் பண்ணாம இன்வர்ஷன் ஆப்போசிட்டா அட்டாக் பண்றதால இது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்வர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்போலமைன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்போலமைன் ரியாக்ஷன் வந்து இதுவும் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைமரி அமினை நம்ம எடுத்து குளோரோஃபார்ம் பிளஸ் KOH நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தில் தயோசைனேட் கிடைக்குது. இது எப்படி சார் கிடைக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் நம்ம என்ன பண்றோம் எலிமினேட் பண்றோம். அந்த 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க 3H2O என்ன பண்ணணும் இங்க இருக்கிற O கூட நம்ம இங்க இருக்கிற எல்லா ஹைட்ரஜன் நம்ம எடுத்துடணும். இங்க பாருங்க இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இந்த 3O இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் 3H2O நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இந்த K இந்த Cl கூட சேர்ந்து என்ன பண்ணணும் 3Ks எல்லாம் வந்துடும். ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு C மட்டும் என்ன பண்ணும் இந்த நைட்ரஜனோட கம்பைன் ஆயிடுச்சுன்னா ஐசோதயோசைனேட்டா மாறிடும். அமீன் தான். அமீன் எடுத்து என்ன பண்ணிருக்கோம் குளோரோஃபார்மோட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு அப்படின்னா ஐசோதயோசைனேட் N தான் வரும். Nக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் C வந்து கம்பைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது பேர் வந்து ஃபினைல் ஐசோசைனேட் சொல்லியிருக்காங்க. KCl அண்ட் வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆயிருக்கு. இதான் கார்போலமைன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது CFC என்ன பண்ணும் காசஸ் ஓசோன் டிப்ளக்ஷன் நடக்குது. நான் பயோடிகிரேடபிள் கிரீன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரிப்பேர்டா இருக்கும். ஆல்கேன்ஸ் வந்து பார்த்தா நான் போலார் சப்ஸ்டன்ஸ்ன்றதால இது மேக்கிங் them useful solvent என்னது various application including dry cleaning பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டெட்ராக்ளோரைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி as a dry cleaning agent யூஸ் பண்ணிக்கலாம். சால்வெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஆயில் ஃபேட் வேக்ஸ். However, do environmental concurrent already like trichloroethylene are now commonly நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க என்விரான்மெண்டலுக்கு. இந்த ஹாலோஆல்கேன் அண்ட் ஆலோஆல்கேன் வந்து பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்தாவும் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஹாலோஆல்கேன் ஆலோஆல்கேன்ஸ் பயன்படுத்திக்கலாம். டைபீனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா now banned பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் நிறைய அஃபெக்ட் ஆகுதுன்றதால well now எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாலோஈத்தேன் வந்து அனஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது மயக்க மருந்து என்ன பண்றாங்க அதான் நம்ம குளோரோ ஃபார்ம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சரி நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இந்த லெசன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபிங்கர்ஸ்டைன் ரியாக்ஷன், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், வுட்ஸ் ரியாக்ஷன், டென்மேயர் அண்ட் கேட்மேயர் ரியாக்ஷன், கார்போலமைன் ரியாக்ஷன், DTT அண்ட் SN1 ரியாக்ஷன். சோ ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் ப்ராசஸ்ல நம்ம கேட்கலாம். அதாவது A கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் B கேட்கலாம், இல்ல B கொடுத்துட்டு என்ன பண்ணணும் A கேட்கலாம். இங்க இருந்து ஃப்ரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு என்ன பண்ணலாம் நம்மள கொஸ்டின் கேட்கலாம். இல்ல இந்த ஆர்டர் வைஸ் என்ன பண்ணலாம் இதுல இருந்து இந்த கேட்கக்கூடிய கொஸ்டினை ஷஃபிள் பண்ணி
என்ன பண்ணா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நீட் ஜேஏ கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினை நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது என்ன பண்ணும் ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா. டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் வந்து CH3. ஸோ நம்ம இங்கே கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா. CH3 என்ன வந்திருக்கு CH3 அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CH3 புரோமைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் என்ன பண்ணோம் KOH வந்து நம்ம போடுறோம். ஆல்கஹாலிக் KOH ஓட ரீசன் என்னன்னா ஓகேங்களா ஆல்கஹாலிக் KOH ஓட ரீசன் என்னன்னா இந்த கான்செப்ட்ல வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் என்ன பண்ணும் பிரேக் பண்ணும். ஓகேங்களா. அதாவது HBr தூக்கும். அப்ப இங்க இருந்து ஒரு Hம் இங்க இருந்து என்ன பண்ணும் Br எடுத்துட்டா அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா CH3C டபுள் பாண்ட் CH2 CH3 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. இங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2-மெத்தில் 1 என்ன பண்ணோம் பியூட்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2-மெத்தில் என்ன பண்ண எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐசோ பியூட்டின் கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா. ஓகே. இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 2 3 ஓகேங்களா. அப்போ 2-மெத்தில் ஓகேங்களா ப்ரோபீன் அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஐசோ பியூட்டிலின் நம்ம சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் 2-மெத்தில் ப்ரோபீன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இது டி த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புரோமினேஷன் ஆஃப் டோலுவின் என்ன கொடுத்துருக்காங்க யார் சேர்க்கிறோமோ நம்ம பிரசன்ஸ் ஆஃப் அயன் டைப்ரோமைட் நம்ம சேர்க்கிறோம். டொலுவின் கொடுத்துருக்காங்க. புரோமினேஷன் ஆஃப் டொலுவின் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டொலுவின்ல புரோமினேஷன் பண்ணா ஆர்த்தோ அண்ட் பேரா போர்ஷன் வந்து பாசிபிள். எப்படின்றத பார்க்கலாமா. ஒரு பென்சின் ரிங் நம்ம எடுத்துக்கிறோம். அது பென்சின் என்ன சொல்றாங்க CH3 டொலுவின் ஸ்ட்ரக்சர்ன்றது பார்த்தா அப்படின்னா CH3. அந்த CH3 என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா யாரை சேர்க்கிறோம் அப்படின்னா புரோமினேஷன் நம்ம பண்றோம். FeBr2 நம்ம பண்ணும்போது இது என்ன போர்ஷன் வரும்னா ஆர்த்தோ அண்ட் பேராடைரக்டிங் குரூப் பண்றதால எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து CH3 என்ன வந்திருக்கு ஆர்த்தோ போர்ஷன் ஒரு புரோமின் பேரா போர்ஷன் என்ன பண்ணிருக்கு ஒரு புரோமின் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஓகே சம்மரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஃபினிஷன் கிளாசிபிகேஷன் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் SN1 SN2 நியூக்ளியோபிலிக் எலக்ட்ரோபிலிக் எல்லாமே என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா நிறைய ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா இது அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.